Nidhi, what is Rasis? I have no idea, Vishnu. So let us call upon the students of Bhuvana Krishna Matriculation School to do their YSD on Rasis. Hi, happy morning to one and all. I am Abhirami from Bhuvana Krishna Matric Higher Secondary School, Kelambakam. These are my friends who are going to give a nice treat to your eyes. Let's know the names one by one. Murali, Prakash, Satyanarayan, Gautam, Pavitra, Yugamati, Priya, Deepika and Chitra. Now, we are going to start our program in our mother tongue. யோகாவின் மூலம் ராசியின் பயன்கள். செந்நிற ஆடையுடுத்தி அதிகாலை பொழுதில் அழகாக புலர்ந்தது சூரியன். அக்கதிரவனின் ஒளிக்கற்றை பட்டவுடன் புற்களில் உள்ள பனித்துளிகள் வைரம் போல் மின்னுகின்றன. இவ்வாசனத்தின் பெயர் பச்சிமோத்தானாசனம். இவ்வாசனம் செய்வதால் மஞ்சள் காமாலை, சர்க்கரை வியாதி முதலியவை குணமாகும். ஆதவனை கண்டவுடன் தலைவனை கண்ட தலைவி முகம் மலர்வது போல் தாமரையும் மலர்ந்தது. பத்மாசனம் மற்றும் உத்திர பத்மாசனம். இவ்வாசனங்களால் அடிவயிறு மற்றும் கால் தசைகளுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கிறது. ஞாயிறு வந்துவிட்டது என்பதை மக்களுக்கு பறைசாற்ற சேவல் கூவுகிறது. கொக்கராசனம். இவ்வாசனம் செய்வதால் கை மற்றும் தொழிற்பகுதிகளில் உள்ள தசைகள் குறைக்கப்படுகிறது. கதிரவனை கண்டவுடன் அழகிய பெண்கள் வாசல் தெளித்து மங்கள கோலமிடுவர். இதனால் முதுகெலும்பு பலப்படும். பொழுது புலர்ந்தவுடன் பறவைகள் தங்கள் இறைக்காக பறந்து செல்கிறது. கப்போட்டாசனம். இவ்வாசனத்தால் உடலுக்கு முழுமையான வலிவுத்தன்மை கிடைப்பதுடன் மார்பு, கால் போன்ற உறுப்புகள் நீட்சியடையும். ஹரி ஓம். இவ்வாறு அழகாக தொடங்கும் மனிதனின் வாழ்க்கையை இன்பமாகவும் துன்பமாகவும் மாற்றுவது அவர்களுடைய ராசிகளே. இந்த ராசிகளில் பஞ்சபூதங்களும் அடங்கும். இவ்வளவு வலிமை வாய்ந்த இந்த 12 ராசிகளுக்கு உரிய சின்னம், தெய்வம், குணநலன் மற்றும் அவற்றிற்குரிய ஆசனத்தை பற்றி நாம் இங்கு காண்போம். மேஷம். பஞ்சபூதங்களில் இவ்ராசிக்குரியது தீ, சின்னம் ஆடு, தெய்வம் செவ்வாய். இந்த ராசிக்குரியவர்கள் சுறுசுறுப்புடன் இருப்பர். ஆனால் எல்லா காரியத்திலும் தானே முதலிடம் பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவர். இந்த ராசிக்குரியவர்கள் வீரபத்ராசனம் செய்வது நல்லது. இவ்வாசனம் செய்வதால் கூன்முதுகு நிமிரும். இரத்த ஓட்டம் சீராக்கப்படுவதால் மூளைக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஹரி ஓம். ரிஷபம். பஞ்சபூதங்களில் இவ்ராசிக்குரியது நிலம், சின்னம் மாடு, தெய்வம் சுக்கிரன். இந்த ராசிக்குரியவர்கள் அமைதியானவர். தனக்குரிய பரிசு மற்றும் பாராட்டை எதிர்பார்ப்பவர். இந்த ராசிக்குரியவர்கள் கோமுகாசனம் மற்றும் விருட்சாசனம் செய்வது நல்லது. இதனால் தொடை மற்றும் தோள்கள் வலிமை பெற்று நரம்பு மண்டலம் புத்துணர்ச்சி பெறும். முகத்தில் பிரகாசம் தோன்றும். ஹரி ஓம். மிதுனம். பஞ்சபூதங்களில் இவ்ராசிக்குரியது காற்று, சின்னம் இரு பெண்கள், தெய்வம் புதன். இந்த ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். ஆனால் எப்பொழுதும் மூளை மற்றும் உடலுக்கு வேலை கொடுத்து உடல் சோர்வை பெறுவர். இந்த ராசிக்குரியவர்கள் கோணாசனம், ஹலசாசனம் மற்றும் சலம்ப சர்வாங்காசனம் செய்வது நல்லது. இதனால் இடுப்பு பகுதியில் ஏற்படும் சதைக்குறையும், ஆஸ்துமா, செரிமான கோளாறு போன்றவற்றை குணப்படுத்தி நல்ல தூக்கம் கிடைக்க வழிவகை செய்யும். ஹரி ஓம். கடகம். பஞ்சபூதங்களில் இவ்ராசிக்குரியது நீர், சின்னம் நண்டு, தெய்வம் சந்திரன். கற்பனை திறன் அதிகம் உடைய இந்த ராசிக்காரர்களுக்கு உரிய ஆசனம் அர்த்த சந்திராசனம். இதனை செய்வதால் கை, மார்பு, நெற்றி, கண் ஆகிய உறுப்புகள் வலிமை பெறும். வயிற்று வலி மற்றும் வாயுத்தொல்லை குணமாகும். ஹரி ஓம். சிங்கம். பஞ்சபூதங்களில் இவ்ராசிக்குரியது தீ, சின்னம் சிங்கம், தெய்வம் சூரியன். இந்த ராசிக்குரியவர்கள் தைரியசாலி மற்றும் எல்லோரையும் வசீகரிக்கும் குணமுடையவர்கள். ஆனால் அதிகம் கோபம் கொள்வர். இந்த
ராசிக்குரியவர்கள் சிங்காசனம் மற்றும் சூரிய நமஸ்காரம் செய்வது நன்று. இதனால் கோபம் குறைந்து மன அமைதி கிடைக்கும். அஜீரணம், முதுகுவலி, இடுப்பு வலி ஆகியவை நீங்கி முதுகு தண்டிற்கு புத்துணர்வு கிடைக்கும். ஹரி ஓம். கல்வி பஞ்சபூதங்களில் இவ்ராசிக்குரியது இளம், சின்னம், பெண், தெய்வம் புதன். நேர்மையான குணமும் எந்த பிரச்சனையையும் தைரியத்துடன் எதிர்கொள்ளும் இந்த ராசிக்காரர்கள் எளிதில் பதற்றம் அடைவர். ஆகவே இவர்கள் ஜானசாசனம் மற்றும் விருதாகாரணி ஆசனம் செய்யலாம். இதனால் பதற்றம் குறைந்து மூளைக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். இரவில் படுக்கையில் சுருங்கி கழித்துவிடும் குழந்தைகள் இவ்வாசனம் செய்வதால் அவ்வாறு ஏற்படாமல் தடுக்கும். ஹரி ஓம். துலாம் பஞ்சபூதங்களில் இவ்ராசிக்குரியது காற்று, சின்னம் தராசு, தெய்வம் சுக்கிரன். வசீகரிக்கும் தோற்றமுடைய இந்த ராசிக்காரர்கள் ஒழுக்கத்துடன் வாழ நினைப்பர். இவர்கள் நாடு சோதன பிரயாணமாசனம் செய்வது நல்லது. இதனால் கை கால்கள் வலிமை பெறும். சிறுநீரக கோளாறு சரியாகும். ஹரி ஓம். விருச்சிகம் பஞ்சபூதங்களில் இவ்ராசிக்குரியது நீர், சின்னம் தேல், தெய்வம் செவ்வாய். பயமற்று மற்றும் எப்போதும் தேடலுடன் கூடிய குணத்தை உடைய இந்த ராசிக்குரியவர்கள் பத்த கோணாசனம் செய்வது நல்லது. இதனால் தொந்தை குறையும். பெண்களுக்கு கருப்பை சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படாது. மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கும். ஹரி ஓம். தனுசு பஞ்சபூதங்களில் இவ்ராசிக்குரியது தீ, சின்னம் வில், தெய்வம் குரு பகவான். பேச்சு திறமை அதிகமுடைய இந்த ராசிக்காரர்கள் ஆசன தனுராசனம் மற்றும் சுத்தமன் சேந்திராசனம் செய்வது நல்லது. இதனால் கண்களில் பிரகாசம் தோன்றும். முதுகு வலி, இடுப்பு வலி ஆகியவை ஏற்படாமல் தடுத்து தன்னம்பிக்கை தூண்டும். ஹரி ஓம். மகரம் பஞ்சபூதங்களில் இவ்ராசிக்குரியது நிலம், சின்னம் காளை மாடு, தெய்வம் சனி பகவான். இந்த ராசிக்குரியவர்கள் உழைப்பாளிகள். இவர்கள் உட்கட்டாசனம் செய்தல் நன்று. இதனால் கை கால்கள் வலிமை பெறும். மனசோர்வு நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும். முகப்பொழிவை உண்டாக்கும். ஹரி ஓம். கும்பம் பஞ்சபூதங்களில் இவ்ராசிக்குரியது காற்று, சின்னம் கும்பம், தெய்வம் சனி பகவான். மனிதாபிமானமும் உலக அறிவும் உடைய இந்த ராசிக்காரர்கள் பூர்ண கும்பாசனம் மற்றும் புஜங்காசனம் செய்வது நல்லது. இதனால் கை கால் கழுத்து போன்றவை வலிமை பெறும். செரிமான கோளாறு குணமாகும். மன நிம்மதி ஏற்படும். ஹரி ஓம். மீனம் பஞ்சபூதங்களில் இவ்ராசிக்குரியது நீர். சர்வ குணங்களும் உடைய இந்த ராசிக்காரர்களுடைய ஆசனம் சர்வங்காசனம், மச்சாசனம் மற்றும் மகராசனம். இதனால் தைராய்டு சுரபி தண்டுவடம் நன்றாக வேலை செய்யும். சிவப்பு ரத்த அணுக்கள் உற்பத்தியை அதிகப்படுத்தி இரத்த சோகை நீங்கும். வாயு தொல்லை, செரிமான கோளாறு போன்றவை ஏற்படாது. ஹரி ஓம். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் இந்த ராசிகளால் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை தாங்கிக் கொள்ளவும், மன வலிமை பெற்று கோபத்தை அடக்கி பொறுமையை கடைபிடித்து தன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் வாழவதும் இந்த யோகா பயிற்சியை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். உடம்பார் அழி உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமூலரின் வாக்கிற்கேற்ப நம் உடல் நலத்தை பாதுகாக்க யோகா பயிற்சி அவசியம். இந்த யோகா பயிற்சி நமக்கு சோர்வை நீக்கி உள்ள தெளிவை கொடுக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்படிப்பட்ட வாழ்வு வாழ யோகா பயிற்சி அவசியம். ஹரி ஓம். எங்களுக்கு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.